ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகம் 65ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம். கர்த்தர் ஒரு அருமையான வசனத்தை சொல்றாரு. ஏன் ஊழியக்காரன் மனம் மகிழ்ச்சியினாலே கம்பீரிப்பார்கள். கர்த்தருடைய தாசர்கள் மன மகிழ்ச்சியினாலே சந்தோஷமாக இருப்பார்கள், சந்தோஷமாய் இருப்பார்கள். ஆனால் எதிரியாகிய பொல்லாத பிசாசானவன், அவனுடைய உடன் ஊழியராய் இருக்கின்ற மாந்திரிக மந்திர கிரியைகள், அவங்க என்ன பண்ணுவாங்க, நீங்களோ மன நோயினாலே அலறி ஆவியிலே முறிவினாலே புலம்புவீர்கள். அதான் இன்னைக்கு எல்லா இடத்திலும் நடக்குது. உண்மையான தேவனுடைய மனுஷனுக்கு விரோதமாக தீமை செய்கிறவர்கள் உண்டு, மாந்திர ஏவல்களை அனுப்புகிற மந்திரவாதிகள் உண்டு. அவன் யோசிக்கிறான், என்னடா இவ்வளோ பெரிய மந்திரத்தெல்லாம் பண்ணிட்டேன், படிச்ச அத்தனை மந்திரத்தையும் பயன்படுத்திட்டேன், ஊழியக்காரனை ஒண்ணுமே பண்ண முடியலையே, தொடவே முடியாது. கர்த்தர் சொல்றார், உன்னை தொடுகிறவனின் கண்ணின் மணியை தொடுகிறான். கர்த்தர் ஊழியக்காரனை எப்படி வச்சிருக்கார் தெரியுமா? மன மகிழ்ச்சியினாலே கம்பீரிப்பார்கள், மன சந்தோஷத்தினாலே கம்பீரிப்பார்கள். எத்தனை மந்திர கிரியைகள் ஏவினாலும் கர்த்தர் உன்னை காக்கிறவராய் இருக்கிறார். கர்த்தர் இஸ்ரவேலரை காக்கிறவர் உறங்குகிறதும் இல்லை, தூங்குகிறதும் இல்லை. 24 மணி நேரம் உன்னை காக்கிறவர் இருக்கிறார். கர்த்தர் உன்னை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.